அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்க நாளை சித்திரை மாத சந்திர தரிசனம். இந்த பதிவில் 3ஆம் பிறையின் சிறப்பு, யாரெல்லாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும், எப்படி பிறை தரிசனம் செய்ய வேண்டும், பிறை தரிசனம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் பற்றியும் சந்திரனுக்குரிய மந்திரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. துதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே 6:30 மணியளவில் தோன்றும் பிறையாகும். சந்திரனே மனதுக்கு அதிபதி. சரீர பலம், மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூல பலமாகும். சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவபுண்ணியமாகும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சந்திர தரிசனம் பார்க்கலாம். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறைச்சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் பிறைச்சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். யாரெல்லாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும்? ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் வீடுகளில் மறைவு பெற்றோ, விருச்சிகத்தில் நீசம் பெற்றோ அல்லது சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் கவலை இல்லை. பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்கள், சந்திரனுடன் ராகு கேதுகள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் ஆகியோர் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். சிவன், பார்வதி, விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண ஆயுளை பெறலாம். எப்படி பிறை தரிசனம் செய்ய வேண்டும்? சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தியே கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவது. ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார். சிவபெருமான் கூட அனுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார். இதன்படி அளப்பது என்பார்கள். எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும்போது வேண்டுங்கள். ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும். பிறை தரிசனத்தால் ஏற்படும் பலன்கள். சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும். மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் 1 முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு. நோய்கள் மதம் பார்த்து நம் உடம்புக்குள் நுழைவதில்லை. எனவே இந்து மதம் மட்டுமல்லாது இஸ்லாம் மதம், ஜைனம், கிறிஸ்துவம் என்று எல்லா மதங்களும் 3ஆம் பிறை
என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என்று தெரிவிக்கிறது. அந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தி செய்யும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும். அவரவர் வீட்டிலிருந்து சந்திரனை தரிசனம் செய்து வணங்குங்கள். நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும். பிறை தரிசனம் செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. இந்த பதிவின் மூலம் நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்க நாளை சித்திர மாத சந்திர தரிசனம் எப்படி செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்ய வேண்டும், பிறை தரிசனத்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு பயனுள்ள பதிவு என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.